Hello friends, in this video I am going to explain few important terms and I am going to solve few problems which are frequently asked in exams, competitive exams. And in this video I will be explaining both in English and in Tamil. First, field capacity. Know the term about field capacity. Field capacity is nothing but the water content of the soil mass in root zone. It takes place against the gravity. Field capacity na ஒன்றும் இல்லை, ரூட் ஜோனில் இருக்கிற தண்ணியோட அளவை தான் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எப்படி அப்படின்னா கிராவிடேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Why they are telling that which is against gravity means the soil moisture and the soil inside the soil moisture pores and all will be there, so the water particles will get settled into pore and it doesn't go further down due to gravitational force. That's why we are telling against gravity. அந்த போர்ஸில் இருக்கிற அந்த சாயில் இருக்கிற போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸில் இருக்கிற தண்ணி வந்து கீழே இறங்காது கிராவிட்டினால். ஸோ அதனால தான் அகெயின்ஸ்ட் கிராவிட்டின்னு சொல்கிறோம். Here then the soil moisture tension at the field capacity depend on type of soil. Okay. Here in case of sandy soil it is 1/10 of the atmosphere. In case of clayey soil it is 1/3 of the atmosphere. That is the soil moisture tension at the field is 1/10 of the atmosphere in case of sandy soil and 1/3 of atmosphere in case of clayey soil. And the next point is field capacity. Field capacity is of mainly contains two types of water, capillary water and hygroscopic water. Field capacity வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஒன்று கேப்லரி வாட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் ஒன்று இருக்கும். ஹைக்ரோஸ்கோபிக், சாரி ஐ ஃபர்காட் டு எக்ஸ்பிளைன் திஸ் இன் தமிழ். இது ஒன்றும் இல்லை, சாயில் மாய்ஸ்சர் இருக்குல்ல, இப்போ சாயில் மாய்ஸ்சர் வந்து எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டைப் ஆஃப் சாயில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சரும் மண்ணில் இருக்கிற சாயில் இருக்கிற மாய்ஸ்சரும் டிஃபர் ஆகும். அது எவ்வளோ டிஃபர் ஆகும் அப்படின்னா, சாண்டி சாயிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து 1/10 மாறும். 1/10 ஆஃப் அட்மாஸ்பியராக வேல்யூ இருக்கும். அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற, அதாவது வெளியே இருக்கிற ஈரத்தன்மையை விட 1/10 தான் சாண்டி சாயிலுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் கிளேயி சாயிலையும் வந்து 1/3 ஆஃப் த அட்மாஸ்பியர் தான் இருக்கும். வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் மாய்ஸ்சரை விட 1/3 ஆஃப் அட்மாஸ்பியர் வேல்யூ தான் வந்து கிளேய் அந்த சாயிலில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இது. அதே மாதிரி ஃபீல்டு கெப்பாசிட்டி ரெண்டு இருக்குது, கேப்லரி வாட்டர் ஒன்று இருக்குது, ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா hygroscopic water அப்படின்னா என்ன அப்படின்னா, hygroscopic water is nothing but chemically bonded with soil grain which cannot be released to the crop. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்னா என்ன அப்படின்னா, சாயிலுக்கும் பிளான்ட்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கும். அதாவது அந்த பிளான்ட்னால வந்து அந்த தண்ணியை, அந்த சாயில் இருக்கிற தண்ணியை உரிய முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அதுதான் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். அதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, கெமிக்கலி பாண்டட் வித் சாயில் கிரெயின் விச் கேனாட் பி ரிலீஸ்டு டு த கிராப். ஓகேவா? அதாவது அந்த சாயிலுக்கு வந்து ஃபர்தராக அதுக்கு மேலே தண்ணி கொடுக்க முடியாது அந்த செடிக்கு. அதுதான் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஸோ the upper limit of hygroscopic water is known as permanent wilting point அப்படின்றாங்க. அதாவது ஒரு சர்டைன் லிமிட் இருக்கும்ல அந்த ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், அதுக்கு ஒரு அளவுக்கு தானே லிமிட் தண்ணி எடுக்க முடியும், அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க முடியாதுல்ல. அதை என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மனெண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது பெர்மனெண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 times ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்றாங்க. அந்த கிராப் கெனாட் க்ரோ ஆன் பிடபிள்யூபி, அதாவது ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன், பெர்மனெண்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டை தான் வந்து பிடபிள்யூபி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதாவது என்னென்னா, விச் இஸ் நத்திங் பட் த கிராப் cannot be grown on PWP since there will be a presence of hygroscopic water. Okay, which means available moisture for growth of the plant is field capacity minus PWP. PWP means permanent wilting point.
ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது அவைலபிள் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து சாயிலில் வந்து எவ்வளோ இருக்கும், அந்த செடிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்றாங்க. ஃபீல்டு கெப்பாசிட்டினா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபீல்டு கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டி அந்த ஃபீல்டில் இருக்கிற அந்த தண்ணிக்கும் மைனஸ் அந்த பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டு, அதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ அவைலபிள் தண்ணி இருக்குது, எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அந்த சாயிலுங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து செடி வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணுமா, இல்லை வந்து ஃபர்தராக தண்ணி நம்ம தேவைப்படுமா, பத்தலைன்னா நான் திருப்பி ஊற்றணுமா, அதெல்லாம் வந்து நம்ம இது கண்டுபிடிக்கலாம் இந்த ரிலேஷனை வச்சு. ஸோ அவைலபிள் மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஸ் ரிட்டன் இன் ஷார்ட் ஃபார்ம் AMHSC. Field capacity minus permanent wilting point. You have to guys remember this formula, this form, because it is the basic form and you should be able to remember whenever in problems they have asked. Okay, and the next term is frequency of irrigation. Nowadays many questions are asked related to this frequency of irrigation only. What is the frequency of irrigation if the gross command area is some value, and they will give the consumptive use, and they will give many conveyance factor losses, everything they will give, and they will ask to find the frequency of irrigation. அதாவது என்னென்னா, இப்போதைக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன்றது தான் வந்து அடிக்கடி கொஷினில் கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் இஸ் நத்திங் பட் it is a ratio, that is the depth of readily available moisture content in root zone divided by per day consumption or consumptive use. ஓகே, அதாவது ரெடியாக அவைலபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரூட் ஜோனில் இருக்கும்ல, அது டிவைடட் பை கன்சம்டிவ் யூஸ். அப்படி இல்லைன்னா கன்சம்டிவ் யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு செடியோ இல்லை ஒரு கிராப்போ எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுது, இல்லை எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது, இல்லை எவாப்ரேட் ஆகுதா, ரன் ஆஃப் ஆகுதா, இல்லை வந்து அங்கே அந்த தண்ணி வந்து தேங்குதா, நவுறுதா, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் கன்சம்டிவ் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, இந்த டெப்த்து ஆஃப் ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட், அங்கே இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட டெப்த்து ரூட் ஜோனில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தையும் டிவைடட் பை கன்சம்டிவ் யூஸையும் போட்டோன்னா உனக்கு ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, டெப்த் ஆஃப் ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் ரூட் ஜோன் டிவைடட் பை பெர் டே கன்சம்ஷன் ஆர் கன்சம்டிவ் யூஸ். So further we have the formula to find out the depth of water. So please make note down, this is the general formula, gamma D by gamma W into D into FC. FC means field capacity. So please note down this formula. This is the general formula and it is derived. So it is since I have no time, I cannot derive, but still it is very easy to remember, nothing to be worried. Gamma D by gamma W into D into FC. Here D is nothing but depth of root zone. Gamma D is nothing but dry unit weight, and gamma W வந்து unit weight of water, unit weight of water, gamma D. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, டெப்த் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காமா டி பை காமா டபிள்யூ இன்ட்டு டி இன்ட்டு ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஃபீல்டு கெப்பாசிட்டியை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக எஃப்சின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இங்கே வேறு எதுவும் இல்லை. இது வந்து இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, திஸ் ஃபார்முலா இஸ் ஃபார் ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதாவது டெப்த் ஆஃப் வாட்டர் அட் ஃபீல்டு கெப்பாசிட்டி. Gamma D by gamma W into D into FC. Again, we have to find the depth of water at permanent wilting point. Permanent wilting point na na sonnala, I have already said about the permanent wilting point, which is nothing but further water cannot be absorbed at that point by the crop. That is known as permanent wilting point. So we have to find the depth of water at permanent wilting point also. Hence gamma D by gamma W into D into PWP. In case of field capacity, it is you have to mention field capacity. In case of permanent wilting point, we have to mention permanent wilting point. Okay, wow.
அதாவது என்னென்னா பெர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டு டெப்த் ஆஃப் வாட்டர் அட் பெர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இங்கே இடத்துல பெர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் தான் போடணும். அதே மாதிரி டெப்த் ஆஃப் வாட்டர் அட் ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபீல்டு கெப்பாசிட்டி தான் போடணும். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபார்முலா தான். உங்களுக்கு இந்த டி காமா டி அப்புறம் இந்த காமா டபிள்யூங்கிறதெல்லாம் இங்கே எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவைலபிள் மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிற டேர்ம் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுவும் வந்து ப்ராப்ளமில் இந்த டேர்ம் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், we should know about what is available moisture holding capacity, which is nothing but depth of water at field capacity minus depth of water at permanent wilting point. அதுதான். ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் மைனஸ் ஃபீல்டு கெப்பாசிட்டிலையும் மைனஸ் டெப்த் ஆஃப் வாட்டர் பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட். அதாவது ஃபீல்டு கெப்பாசிட்டியில் வந்து ஒரு வாட்டர் இருக்கும், அந்த வாட்டரில் இருந்து பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டுங்கிறத மைனஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? எப்படி? அதாவது அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டியில் இருக்கிற அந்த அந்த டெப்த்தையும் பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்டில் இருக்கிற ஒரு தண்ணி எல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட் கிடைக்கும். ஓகேவா? மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். இது ஆல்ரெடி நம்ம இங்கே சொன்னது காமா டி இன்ட்டு டி இன்ட்டு எஃப்சி. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக காமா டி பை காமா டபிள்யூ இன்ட்டு டி இன்ட்டு எஃப்சி மைனஸ் பிடபிள்யூபி. இது எப்படின்னா, இது காமா டி இன்ட்டு டி வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் எஃப்சி மைனஸ் பிடபிள்யூபி மட்டும்தான் இருக்கும். Just finally we will get this answer, this relation. GM is nothing but specific gravity, because gamma d by gamma w is nothing but GM. This relation should be known for all civil engineer. எல்லா சிவில் இன்ஜினியருக்கும் இந்த ரிலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். காமா டி பை காமா டபிள்யூனாலே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான். அப்பேரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அப்பேரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ காமா டி பை காமா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு GM. Hence substitute this GM into D into FC minus PWP. We will get this relation. This is very important relation and it is very easy to remember also. நீங்கள் அப்படியே லைனாக ஒன்றும் இல்லை, இந்த இதை அப்படியே லைனாக நீங்கள் இன்னொரு தடவை வாசி வந்தாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது தெரியும். பொறுமையாக உட்காந்து நீங்கள் படித்தாலே. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் ப்ராப்ளம்குள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும், ஏன் எதுக்குங்கிறது புரியும். டேரெக்டாக நான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணேன்னா உங்களுக்கு சில பேருக்கு புரியும், ஆனால் நிறைய பேருக்கு புரியாது. அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே. People, why I am explaining all these things, because I can solve problem directly, but many of the students cannot understand why it is coming and what is the reason for all the steps and all. So that's why I am explaining all these things. Please just go through this once and it will be very useful in solving the problem. And again, after this we have one more formula, readily available moisture in root zone. This term readily means it's represent percentage. readily அப்படின்னு கேட்டாங்கனாலே அது பர்சன்டேஜ்னு சொல்லி நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க, அதாவது ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருவாங்க. இன் கொஷின்ஸ் they will be giving the value for readily available moisture content in percentage. So just have a mind in that if readily a word comes means your answer will be, the value will be in percentage only, not in any other form. So advanced available moisture holding capacity into P readily is the relation. Okay, so gamma D by gamma W into D into FC minus PWP into P. This P is the percentage. Okay, percentage of moisture. Example 100 அப்படி இல்லை 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த காமா டி காமா டபிள்யூ இன்ட்டு டி இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கடைசியாக இன்ட்டு 60 அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. 60% அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. அது ஏன் அப்படின்னா இந்த 60% கொடுத்தா தான் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும், அவங்க கேட்குற எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். அதனால்
Now frequency of irrigation. Frequency of irrigation க்கு வந்து we know the formula, basic formula. As I said before, depth of readily available moisture content in root zone. We have found out the depth of readily available moisture content in root zone, that is gamma d here, available moisture holding capacity, this one, gamma d by into d into fc into pwp into p. Okay, if percentage if readily available moisture content in they asked in percentage means you should put p. If they didn't ask anything means this p is not needed. அதாவது என்னன்னா, இது நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலா போடுறோம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ FW is equal to gamma D by gamma W into D FC minus PWP into P. This is called as depth of water, readily available water in root zone. So this divided by CU. CU is nothing but consumptive use அப்படின்னு கன்சம்டிவ் யூஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து கன்சம்ஷன் பர் டே அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ கன்சம்டிவ் யூஸ் அதை வந்து இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கன்சம்டிவ் யூஸ் என்னென்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்வயர்டு பை பிளான்ட் ஆர் கிராப் டு மீட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸட்ரா. அதாவது என்னென்னா கன்சம்டிவ் யூஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி எவ்வளோ ஒரு பிளான்ட்டுக்கு தேவைப்படும், எதுக்கு அந்த தண்ணி தேவைப்படுதுன்னா அது எவாப்ரேஷனுக்காக இருக்கலாம், இது மெட்டபாலிசமாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், இல்லை எவப்போ டிரான்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ என்ன வேணால் இருக்கலாம், whatever it may be the characteristics of a plant, the water required by the plant to meet these requirement is called as consumptive use. Okay, then கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் அப்படின்றாங்க. கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது வந்து இது ஒரு டேர்ம் தான். கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுங்கிற ஒரு டேர்ம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சிஐஆர்ங்கிறது என்னென்னா CU மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். அதை வந்து எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் வந்து P அப்படின்னு சொல்லி போடலாம். CUங்கிறது வந்து கன்சம்டிவ் யூஸ் மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். தெளிவாக சொல்லணுன்னா, அதாவது அந்த செடிக்கு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்டு, அந்த செடிக்கு வந்து தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி போக அந்த தண்ணியிலேருந்து இப்போ மழை பெஞ்சுன்னு வைங்களேன், அந்த மழையை வந்து மைனஸ் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அப்படி மைனஸ் பண்ணால் தான் வந்து அந்த இரிகேஷனோட ரெக்யர்மெண்ட் நமக்கு தெரியும், கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது தெரியும். அதை மைனஸ் பண்ணனா உங்களுக்கு கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுன்னு வராது. ஓகேவா, அது டோட்டலாக வந்து கன்சம்டிவ் யூஸ்னே தான் வரும், வெறும் சியூன்னு மட்டும் தான். எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை மைனஸ் பண்ணால் தான் கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் வரும். Okay, so for CIR we need to subtract the effective rainfall from the consumptive use, then only it is called as CIR. If it is not subtracted effective rainfall, it is CU, which is not equal to CIR. Okay, so effective rainfall is taken as P. Then net irrigation requirement is another term. So in that net irrigation requirement, the quantity of water required to meet the demand of CIR. அதாவது சிஏஆரை வந்து பூர்த்தி செய்கிறத தான் வந்து என்ஐஆர்ன்றாங்க. அதாவது சிஏஆருக்கு தேவையான தண்ணிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே கிடச்சாதான் என்ஐஆர் அப்படின்றாங்க. என்ஐஆருங்கிறது நெட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டு. we have got some relation. NIR is equal to CIR plus NWR plus PSR. எங்க ரொம்ப பயந்துக்காதீங்க ப்ளீஸ். Don't get fear of all these what is the terms and all, because I have written in short form. NWR is nothing but nursery water requirement. It depends upon the society, what are the if some schools are there or some hospitals are there, so it depends upon that. And PSR is nothing but pre-sowing requirement. For these things water and all should be needed and we should provide water. That's why we are taking these factors, we are considering these factors, PSR, NWR, we are considering these factors in order to supply a considerable amount of water to the field. அப்பதான் வந்து இரிகேஷனுக்கு வந்து நல்லா இரிகேட் பண்ணி நல்ல ஒரு எஃபிஷியன்சி வந்து ஹையாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஐஆர் இஸ் நத்திங், என்ஐஆரை வந்து நம்ம டிடபிள்யூன்னு சொல்லலாம். ஸோ டிடபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் வாட்டர். என்ஐஆர் இஸ் nothing but the depth of water which is available in root zone, readily available in root zone. Okay, then field irrigation requirement, FIR.
field irrigation requirement is nothing but quantity of water required to meet the demand of NIR and runoff losses. அதாவது என்னன்னா இப்போ என்ஐஆரோட டிமாண்டை வாட்டர் டிமாண்டை வந்து என்ஐஆரோட தேவைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சாலும் அப்புறம் ரன் ஆஃப் லாஸும் வந்து அதை கன்சிடர் பண்ணுறதை வந்து தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீல்ட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல்ட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் இஸ் நத்திங் பட் என்ஐஆர் டிவைடட் பை ஈட்டா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஈட்டா அப்ளிகேஷன் என்னென்னா எஃபிஷியன்சி. இது என்னங்க அது ஒன்றுமே புரியல அப்படின்னா வந்து ஒன்றும் சப்பமேட்ரு. ஈட்டா ஏங்கிறது வந்து வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி. அதாவது என்னென்னா ஒரு வாட்டரை வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட இப்போ 100% வாட்டர் இருக்குது, 100% வாட்டரில் 70% நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, மிச்சம் 30% தான் இருக்குது. அந்த 30%ங்கிறது தான் வந்து எஃபிஷியன்சிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, இந்த எஃபிஷியன்சி வந்து சால்வ் பண்ணுறது நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். And the final term is gross irrigation requirement, GIR. It is nothing but the quantity of water required to meet the demand of FIR. அதாவது FIR-ஓட தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறது தான் வந்து GIR அப்படின்றாங்க. ஸோ GIR அப்படிங்கிறது we have some relation FIR divided by eta convenience. Eta convenience is nothing but 1 minus canal losses. இது என்னங்க eta convenience அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கெனாலில் நடக்கக்கூடிய லாஸஸ் அது எல்லாத்தையும் வந்து அதில் இப்போ கெனாலில் வந்து 100% வந்து நம்ம கெனாலில் தண்ணி இருக்குது, 100% தண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம். ஆனால் கெனால்லேருந்து திருப்பியும் ஃபீல்டுக்கு நம்ம தண்ணி சப்ளை பண்ணும்போது சில அமௌண்ட் குறையும், சில பேர் தண்ணி எடுப்பானுங்க, இல்லை வந்து சில பேர் தண்ணி வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் அந்த லாஸஸ் எல்லாம் சேர்த்து தான் கன்வீனியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஈட்டா கன்வீனியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus கெனால் லாஸஸ். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்பயுமே என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா, எப்பயுமே ஜிஐஆர் தான் கிரேட்டஸ்ட். கிராஸ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் கிரேட்டர் தேன் ஃபீல்டு இரிகேஷன் ரெக்யர்மெண்ட், கிரேட்டர் தேன் நெட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட், கிரேட்டர் தேன் கிராப் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட். ஸோ கன்சம்ஷன் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். காமா டி பை காமா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு போரோசிட்டி பை ஃபீல்டு கெப்பாசிட்டி. அதை போரோசிட்டியை தான் வந்து என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன், ஃபீல்டு கெப்பாசிட்டி எஃப்சினே போட்டிருக்கேன். இதை வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டூ நோட் திஸ் ரிலேஷன் பிகாஸ் this is also one of the important relation we will be using in finding frequency of irrigation or intensity of irrigation. So this relation is important. Please make a note. And I am going to solve the problems. This is the part 1 video. Please select the part 2 video in my description and I have been added. Please go through the second video of mine and I will solve these problems. It will be very useful and helpful for you guys. Please make sure that you have watched my video completely. Then only you will have some கான்ஃபிடென்ஸ். நல்லா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், உங்களுக்கு நல்லா புரியும். இதை பார்த்துட்டா நீங்கள் என்ன எக்ஸாம் வேணால் கிளியர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஜேஇ, அதாவது இரிகேஷனில் இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்து மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கனாலே மறக்காது. எத்தனை தடவை வந்தாலும் ஆன்சர் இப்படி டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.